இதை என்னவென்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் இயக்கத்தில் அவர் 40-45 ஆண்டு காலம் உழைத்திருக்கின்றார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் இந்த பொறுப்புக்கு, முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய ஒரு பதவி. அது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆட்சி அதிகாரம் அவரை கண்ண மூடிச்சா இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்னால வாதம் பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சராக நீ இருக்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களா நீ நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி இப்ப ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு என்ன பண்ண போய் உங்களுக்கு என்ன ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலாக்காவும் அவர் கொடுத்து, அவர் அவ்வளவு பெரிய திறமசாலி ஏவாவேலு. அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலாக்கா என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் உங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில் சிஎம்டிஏ, சென்னையில் எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபுக்கும் கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்படியே இப்படியே இருங்க. நல்லாவே நீங்க எல்லாம் களத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன களத்தில் மக்கள் என்ன சிந்திச்சாங்க, என்ன நினைச்சாங்க மக்கள், திமுக மேல என்ன அபிப்பிராயம், மக்களுக்கு அபிப்பிராயம் நீங்க உங்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த 100 நாள் நடைபயணம் ஒவ்வொரு பகுதியும் சென்று அன்னைக்கு நான் சொன்னேன், திமுக மீது தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் எல்லாம் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்தேன். தொடர்ந்து இதுதான் யதார்த்த நிலை, இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. மக்கள் கொதிச்சிருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. ஊழல் ஊழல் எது கேட்டாலும் கொள்ளடிக்கின்ற கட்சி திமுக. இதுல இன்னொன்னு, பொதுவா அரசியல்வாதி தான் தவறு செய்வாங்க, ஊழல் செய்வாங்கன்னு இல்லை. ஆனா திமுக ஆட்சியில அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் தான் அதிகமா கொள்ளடிச்சாங்க. இதை பத்தி யாருமே பேசல, எந்த மீடியாவும் பேசல. இதுல அதிகாரிகள் யார் அதிகமா கொள்ளடிச்சாங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள், அதுவும் உயர் அதிகாரிகள். பஞ்சாயத்து பண்றாங்க பாரு, சாதாரண பஞ்சாயத்து இல்ல, 50 கோடி 100 கோடி 200 கோடி பஞ்சாயத்து தான். இப்போ ஒரு கஞ்சா விற்கிறான் ஒரு இடத்துலன்னா அது போலீஸ்க்கு தெரியாதா? இப்போ கஞ்சா வாங்க போறான் ஒருத்தன், கஞ்சா வாங்க போறவனுக்கே தெரியுது, ஆனா போலீஸுக்கு தெரியாதா? அது ஒருத்தவன் தான் கஞ்சா வாங்க போறது இல்ல, ஒரு 100 பேர் 200 பேர் கஞ்சா வாங்க போறான். ஒரு 200 பேர் தெரிஞ்ச விஷயம் அங்க இருக்கிற போலீஸ் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? அங்க கஞ்சா விற்கிறான், காக்கைன் விற்கிறான், ஹெரோயின் விற்கிறான், கள்ளச்சாராயம் விற்கிறான்னு தெரியாதா? கள்ளச்சாராயம் குடிக்கிறது ஏதோ 50 பேர் 100 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் அங்க போய் குடிக்கிறான், கள்ளச்சாராயம் குடிக்கிறான். அவனுக்கு குடிக்கிறவனுக்கு தெரியுது எங்க விற்கிறான் கள்ளச்சாராயம், போலீஸுக்கு தெரியாதா? இதைத்தான் காவல்துறையில காசு, இந்த பணம் காவல்துறைக்கு மட்டுமில்லை, அங்க இருக்கின்ற நிர்வாகிகள், ஆளுங்கட்சி நிர்வாகிகள், அமைச்சர் வரைக்கும் போயிட்டு. அப்போ இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். இதை பார்த்து கொண்டிருந்தால் ஸ்டாலின் அவர்கள், அது அவருக்கு தெரிஞ்சு அமைதியா இருந்தாரா இல்ல தெரியாம அப்படி அமைதியா வச்சிருந்தாங்களான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் சுத்தி ஒரு கூட்டம், அவர்கிட்ட ஏதோ செய்தி எடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல. அவர்கிட்ட போய் சூப்பர் சூப்பர் சூப்பர், தமிழ்நாடு மிளிர்கிறது, தமிழ்நாடு ஒளிர்கிறது. அவரும் அப்படியே சந்தோஷமா அப்படியே வந்தாரு, போனாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா கீழே அழுகி போயிட்டு இருந்தது தமிழ்நாடு அவர் ஆட்சி காலத்தில். அது தெரியல அவருக்கு, அது சொல்லல போல இருக்கு.
இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருந்தாங்க. ஆனா வெளியில இந்த செய்தி போல. ஏன் ஏன் போல? மீடியா மீடியா இந்த மீடியான்னு சொல்றதுக்கே எனக்கு வருத்தமா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா தமிழ்நாடு மீடியா ஒரு காலத்துல, அதாவது தமிழ்நாடு காவல்துறை ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறைன்னு சொல்லுவோம்ல. உலகத்துல ஸ்காட்லாந்து யாருன்னா மிகப்பெரிய காவல்துறை, இங்கிலாந்து யூகேல இருக்கிறது. அதே போல தமிழ்நாடு மீடியா ஒரு காலத்துல பிபிசி CNN நிகரான தமிழ்நாடு மீடியா ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுக்கு நேர்மாறாக மாறி இருக்கிறது. நேர்மாறாக மாறி இருக்கு. ஒரு மக்கள் அவ்வளோ கோபமா இருந்த மக்களுடைய மனநிலையை வெளியே கொண்டு வராத மீடியா ஒரு மீடியாவா? இல்ல. 80 விழுக்காடு மீடியா அந்த நிலையில இருந்தாங்க. 20 விழுக்காடு அவங்க நேர்மையான முறையில் பணியாற்றினார்கள். எல்லாமே நான் குறை சொல்லல. நான் 80 விழுக்காடு மீடியா. திமுக ஆட்சி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஒரு சின்ன அதுவும் இந்த சாயங்காலம் பேசுறாங்க பாரு டிவியில. நீயும் போறல்ல சூர்யா, எப்படி அது வாய்க்கூசாம பேசுறாங்க. அதுல நடுநிலையாளர், அரசியல் விமர்சகர், அவர் புரோக்கர், அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும், பார்க்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா அரசியல் விமர்சகர் அவர் பேசினாலே முதல் ஒரு வார்த்தை பேசினாலே எந்த கட்சிக்கு சாதகமா பேசுறாருன்னு தெரிஞ்சு போயிடும். இது ஒரு விவாதம். அதாவது என்னன்னா, இந்த சாயங்காலம் நடக்கிற நிகழ்வு எல்லாம் பிக் பாஸுக்கு நிகரான நிகழ்ச்சிகள். அதெல்லாம் பிக் பாஸும் தெரியும், இது டிராமா நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்படிதான் இந்த விவாதங்கள்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. அது மக்கள் பார்க்கிறவங்க அதே கூட்டம் தான் பார்க்குது. ஆனால் இப்போ சோசியல் மீடியா வச்சுதான் இன்னைக்கு இந்த மாற்றம் வந்திருக்கிறது. சோசியல் மீடியாவும் டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட். டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட்னா இந்த கத்திக்கு ரெண்டு பக்கம் கூறு. இந்த பக்கம் பிடிக்கலாம், இந்த பக்கம் பிடிக்கலாம், இந்த பிடியும் தாக்கலாம், மாத்தி நம்மளும் தாக்கு. அது நம்ம அது ஹேண்டில் பண்ற விதம் தான், ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அது அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் ஏதோ அவங்க அப்படியே அங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க எல்லாம் இல்ல. ஏன்னா இவங்க இளைஞர்கள், சின்ன சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள். இவங்களுடைய மனநிலை, இவங்களுடைய சைக்காலஜி வேற. அப்படியே மாறுவாங்க, நமக்கு சாதகமா இருப்பாங்க, நமக்கு ஆதரவு அளிப்ப. அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு திட்டங்கள் எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம். அதனால நம்ம மீடியா விட்டுடுங்க. அது மீடியா அப்படிதான் இருக்க போறாங்க. இப்பதான் கொஞ்சம் செய்தி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம செய்தி வந்தா போதும். மீடியாவுக்கு தலைப்பு செய்தி, எனக்கும் ஐயாவுக்கும் பிரச்சனை, முதல் பக்கம், முதல் பக்கத்துல தலைப்பு செய்தி. அது முதல் பக்கம் போட்டு நம்ம செய்தி எங்கேயாவது முதல் பக்கம் போட்டிருக்காங்களா? இந்த போன்ற செய்தி மட்டும்தான் முதல் பக்கத்துல தலைப்பு செய்தி, பெரிய கொட்டெழுத்துல வார வாரம் செய்தி போடுவாங்க. ஆனா நம்ம சாராயம் வைக்கிறா, கள்ளச்சாராய சாவு வந்திருக்கடா, ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கனிம வள கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை கொலை பண்றாங்க, 2.5 வயசு குழந்தைகளை கற்பழிச்சு கொலை பண்றாங்கன்னு அதெல்லாம் சொன்னா பிட்டு செய்தி. பிட்டு செய்தி சின்னதா. எப்போ எந்த பக்கம்? 16வது பக்கத்தில் சின்னதா ஒரு பிட்டு செய்தி. அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்பு நடத்தினாங்க பாரு, இந்த கருத்து கணிப்பு. ஒப்பீனியன் போல், அதுக்கப்புறம் எக்ஸிட் போல். அதுக்கு திமுக ஒருத்தர் திமுக 180 வந்துரும், 200, 204. அதுனா 204
நீங்களாம் நம்பிடணுமா? அப்போ காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்குன்னு உணர்வு இல்லையா? உங்களுக்கெல்லாம் கடமை இல்லையா? உங்களுடைய கடமை என்ன? ஒரு அரசாங்கம் என்னென்ன தவறுகள் செய்கின்றார்களோ அதை மக்களிடம் எடுத்துச் சொல்வதுதான் உங்களுடைய கடமை. அதனால உங்களுக்கு மரியாதை மக்கள் கொடுக்கின்றார்கள். அரசாங்கம் மட்டுமல்ல, என்ன நடக்கிறதோ அது உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், நேர்மையான முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும். அது ஒப்பீனியன் போல்ல 150 160 திமுக கொடுத்துட்டாங்க. எக்ஸிட் போல்ல அதுக்கு வேற மாதிரி வந்துச்சுன்னா இவங்க மேல தப்பா எடுத்துப்பாங்க. அதுக்கு 150 போட்டவங்க 130 எக்ஸிட் போல். இப்படியெல்லாம் கேலி கூத்தாக்கி ஊடகத்துறையை இன்னைக்கு சில ஊடகங்கள், பல ஊடகங்கள் சொல்லலாம், சில ஊடகங்கள் மட்டும்தான் நடுநிலையா நேர்மையா எது வந்தாலும் நான் இப்படிதான் இருப்போம். அதுவும் சில ஊடகவியலாளர்கள், ஜேர்னலிஸ்ட்லாம் மிக நேர்மையான முறையில் இன்னைக்கு இருக்கிறாங்க.